Yeah. So that the equations 2x square minus 6x plus 7 equal to 0 cannot be satisfied by the any real value of x அப்படின்னு சொல்றாங்க. கவனி. quadratic equation quadratic equation general form என்னமா? ax square plus bx plus c equal to 0. சொல்ல போகலாம். a வேல்யூ என்ன? b வேல்யூ என்ன? c வேல்யூ என்ன? 7. இப்ப determinant value discriminant value கண்டுபிடிங்க. அது b square minus 4ac nature of root. del equal to 0 வந்தா என்ன? நான் 10th ல இருக்கு. del equal to 0 னா the roots எப்படி இருக்கும்? Roots are real and equal. del negative இருந்துச்சுன்னா imaginary. del positive இருந்துச்சுன்னா real and different real root கிடைக்கும். அதானே? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? cannot be real னு சொல்றோம். ரியலா இருக்காதுன்னு சொல்றோம். அப்ப இது ரெண்டுமே பாருங்க. இது ரியல், இது ரியல் தான். ஃபர்ஸ்ட் கண்டிஷனும் தேர்ட் கண்டிஷனும் என்னதான்? ரியல் தான். அப்ப ரியல் இல்லன்னு சொல்றோம். அப்ப எந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணோம்? செகண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணோம். போட்டு பார்க்கலாம். minus 6 the whole square minus 4 into 2 into 7. அப்ப minus square பண்ணா plus ஆயிருமாப்பா? 36 minus 56. கரெக்டா? 8 into 7 56. அப்ப என்ன ஆன்சர் கிடைக்கும்? minus 20. அப்போ less than 0. அப்ப the roots என்னவா இருக்கு? imaginary இருக்கு. Therefore, the result x value cannot be real value. X value எப்படி இருக்காது? Real value தான் இருக்காது. The roots are imaginary. எவ்வளோ? சரி. நான் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இதெல்லாம் 10th based சம்பா. சொல்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் கவனிங்க. given ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x square plus ரீட் பண்ணுமா யாராவது? 2 into k plus 2 into x plus 9k equal to 0 and has equal root ன்னு சொல்லிட்டாங்க. it has அவங்களுக்கு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. கண்டிஷன் கொடுத்துட்டு find k வேல்யூ. ஈக்குவல் ரூட்ஸ்னா என்ன கண்டிஷன் பார்த்தோம்? del 0 discriminant value என்னது? real and equal. equalனா என்னது? determinant value 0. இப்ப கம்பேர் பண்ணுங்க. ஜெனரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். a வேல்யூ என்ன? 1 ax ஸ்கொயர். இப்ப a வேல்யூ என்னது? 1. b வேல்யூ என்னது? இது சொல்லுங்க. a b வேல்யூ என்ன? c வேல்யூ என்ன? c வேல்யூ என்ன? 9. b வேல்யூ என்னப்பா? சத்தமா சொல்ல எல்லாரும். 2 into k plus 2. c வேல்யூ 9k. ஏற்கனவே இங்க இந்த சம்ல எழுதி போட்டிருக்கேன். என்ன ஃபார்முலா இருக்கும்? ax square plus bx plus c equal to 0. கான்ஸ்டன்ட் டேர்ம்னா c, x இல்லாத டேர்ம். சரியாமா? அப்சல்யூட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டன்ட் டேர்ம் இன்னொரு நேம் அப்சல்யூட் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சொல்லுங்க. அப்ப அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? given condition ஈக்குவல் ரூட்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவல் ரூட்னா del வேல்யூ என்னவா இருக்கும்? 0. அப்ப சொல்லுங்கம்மா. del வேல்யூ என்ன சொல்லு? b ஸ்கொயர் minus 4ac equal to 0. அப்ளை பண்ணுங்க. 2 into
k plus 2 the whole square minus 4 into 1 into equal to 0. ஸ்கொயர் பண்ண பார்க்கலாம். 2 ஸ்கொயர் மல்டிபிள் இருக்கு. மல்டிபிள் இருக்கா? தனித்தனியா ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்ப 2 ஸ்கொயர் பண்ணா 4 a plus b the whole square. a square plus 4 plus 2 into k. கரெக்டா? கரெக்டாமா? இங்க minus 36 36k equal to 0. சொல்லுங்கப்பா. 4 into k square plus 4k minus 36k equal to 0. சொல்ல பார்க்கலாம். சிம்பிளிஃபை பண்ண சொல்லுங்க. ஃபுல்லா மல்டிபிள் பண்ணுங்க. 4k square plus 16 plus 16k சிம்பிளிஃபை பண்ணா என்ன இருக்கும்? 16 minus 36 4 is common ஆமா? 4 ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஃபேக்டரைஸ் பண்ணா மல்டிபிள் பண்ணா 4 ஆட் பண்ணா -1 -1 into -4 ஆமா பாருங்க. என்ன கிடைக்கும்? k minus 1 into k minus 4 equal to 0. Therefore, k equal to 1. That's all. சரி, ஏதாவது ஒரு ஆன்சர் இருக்கும். k வேல்யூ பாத்துங்க. Any one. K equal to 4 or k equal to 1. Then புரியுதாமா? யாராவது ரீட் பண்ணீங்களா நல்லா இருக்கும். யாருமே ரீட் பண்ண மாட்டேங்குது. சொல்லுங்க. எக்ஸாம்பிள் 1 3 சொல்லுங்க. given என்ன? சொல்லுங்க. x square minus 2x plus b square minus q square plus 2q minus r square. ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சொல்லுங்க பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? the roots are rational. p q r rational சொல்லிட்டான். ரேஷனல் அப்படின்னு சொல்லுங்க. p q r வேல்யூ ரேஷனல். then roots rational ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ரூட்ஸும் ரேஷனல் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ரேஷனல்னா என்னமா? ரேஷனல் நம்பர்னா என்ன? ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ரேஷனல் நம்பர்னா என்ன? ரேஷனல்னா நம்ம சொல்லுமா? q நோட்டேஷன் ரேஷனல் நம்பர் p by q ஃபார்ம்ல இருக்கும். q not equal to 0. இதான் என்னன்னு சொல்லுவோம்? ரேஷனல் அப்படின்னு சொல்லுவோம். ஜெனரல் ஃபார்ம் அப்படின்னா என்ன? ஒரு நம்பரை ஃபிராக்ஷனா எழுத முடியணும். அதுதான். அப்போ அதாவது ரியல்ல ரெண்டா பிரியும். ரியல் நம்பர்ல ரெண்டா பிரியும். எப்படி பிரியும்? ரேஷனல், இர்ரேஷனல் அப்படின்னு பிரியும். கரெக்டா? இது எப்படி? இந்த நம்பர்லாம் என்னது? √2 √3 √5 இதெல்லாம் என்னது? இரேஷனல் நம்பரா? இதெல்லாம் என்ன நம்பர்? இது இரேஷனல் நம்பர். சரி, ரேஷனல் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ரேஷனல் அதாவது ரூட் உள்ள இருக்குது. ஒரு நம்பரை நான் ரூட் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு முழு நம்பரா ஆன்சர் கிடைக்காது. டெசிமல் ஆன்சர் வரும். √2 டெசிமல் தான், √3 டெசிமல் தான், √5 √6 எல்லாமே டெசிமல் தான். √4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்ன? 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 என்ன? அந்த நம்பர்லாம் என்ன நம்பர்? அது 4
ஓகே ரேஷனல் நம்பர் தான் எப்படி சொல்லலாம் 4 9 16 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கரெக்டா அது அப்போ ரேஷனல் நம்பர் நான் இரேஷனல் நம்பர் இல்ல அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணணும்னா அப்ப அந்த நம்பர் என்னவா இருக்கணும் பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும் அததான் நீ ப்ரூவ் பண்ணணும் இந்த 10th இருக்கும் 2012-13 வந்துட்டு கம்பல்சரி கிரியேட்டிவா கேட்டாங்க இப்போ வந்து கம்பல்சரி எல்லாம் கிரியேட்டிவ் 10th ஓப்பன் கிரியேட்டிவ் அதுல பாத்தீங்கன்னா இயர் ஆர் சாய்ஸ் இருக்கும் 2 கொஸ்டின் கொடுத்து 1 எழுதுவாங்க 2மே கிரியேட்டிவ் 2012 நல்லா அருமையான கொஸ்டின் பேப்பர் 5 1 மார்க் ஒரு 5 மார்க் ஒரு 2 மார்க் கேட்டிருந்தாங்க ரொம்ப டஃப்பான கொஸ்டின் பேப்பர் அதுல இந்த மாதிரி இந்த மாடல் தான் கேட்டாங்க ரேஷனல் நம்பரை ப்ரூவ் பண்ண சொல்லி தான் ரூட்ஸ் ஆர் ரேஷனல் ப்ரூவ் பண்ண சொல்லி தான் 10th கேட்டிருந்தாங்க சரி கவனி இப்போ இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மேக்ஸிமம் பவர் 2 அப்ப குவாட்ரேட்டிக் 3 தான் என்னவா பண்ற என்ன பண்றீங்க என்ன கொஸ்டின் கேட்டேன் சொல்லு என்ன கொஸ்டின் கேட்டேன் பவர் 3 வந்தா என்ன ஈக்குவேஷன்மா பவர் 4 வந்தா அப்ப இது பேர் என்ன இது பேர் என்ன ஈக்குவேஷன்மா 2 வந்தா என்ன 4 வந்தா a plus வந்து நிறைய பேர் வந்து சொல்லு 4 வந்தா என்ன சிஸ்டர் ஆஃப் ஜனனி சொல்லுங்க நந்தினியா ஜனனியா நந்தினியா சொல்லுங்க பவர் 4 வந்தா என்னமா குவார்டிக் QUARTIC புரியுதா அல்லது பை குவாட்ரேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க பை குவாட்ரேட்டிக் இந்த நேம்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோ பை குவாட்ரேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது குவார்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க 5 வந்தா குவான்டிக் 6 வந்தா செக்ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே இதனுடைய நேம் நம்ம ஞாபகம் வச்சுக்கோ இதெல்லாம் நம்ம புக்ல இல்ல இருந்தாலும் ஞாபகம் வச்சுங்க சரி கவனி அப்போ ax² plus bx plus c equal to 0 இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் உடைய ஜெனரல் ஃபார்ம் இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் நந்திதா சரியா சொல்லு a வேல்யூ என்ன சொல்லு b வேல்யூ புரியல -2p c வேல்யூ என்ன ஆகுது சி ஒண்ணுங்க நீ வாசிட்டு இதே ஒன்று கலர் அடிச்சிட்டீங்க இது x² பக்கத்துல இருக்கிறது a x பக்கத்துல இருக்கிறது b x இல்லாதது ca எங்கம்மா 2 இருக்கு சொல்ல இது எல்லாமே சி தாங்க இதுல எக்ஸே கிடையாது p² minus q² plus 2qr minus r². அப்போ இப்ப நாம என்னன்னு சொல்லணும் ரூட்ஸ் ஆர் ரேஷனல் ப்ரூவ் பண்ணணும் அப்ப நம்ம 3 கண்டிஷன் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் என்ன del 0 வந்தா real and equal del greater than 0 வந்தா பாசிட்டிவா இருந்துச்சுன்னா என்ன கிடைக்கும் real and unequal del less than 0 நெகட்டிவா இருந்துச்சுன்னா del வேல்யூ நெகட்டிவா இருந்துச்சுன்னா இமேஜினரின்னு சொன்னோம் இப்போ நம்ம அந்த del வேல்யூ வச்சு தான் இங்கேயும் நம்ம சொல்ல போறோம் என்னது டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் டு b² minus 4ac b² என்னது minus 2c whole square minus 4 into 1 into p² minus q² plus 2qr minus r². சொல்லுங்க என்ன கிடைக்கும் 4p² உள்ள அப்படியே எடுத்துக்குவோம் மைனஸ் into பிளஸ் மைனஸ் 4p² plus 4q²
இது கேன்சல் ஆயிருமாமா? அப்ப சொல்ல பார்க்கலாம் ரிமைனிங் நான் மாத்தி சொல்லவா? கொஞ்சம் மாத்தி சொல்லலாமா? சொல்ல பார்க்கலாம். இத 2q the whole square கரெக்டா இல்லையா? இங்க என்ன கிடைக்குது? நான் இங்க போயிடுறேன், இந்த லாஸ்ட்க்கு போயிடுறேன். இது என்னது? என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸா? இப்ப பாரு 2 into a into b கிடைக்குதா பாரு. ஆன்சர் கேட்டா பாரு. 4q square 4q தான் எப்படி எழுதிக்கிறேன்? 4q square நான் 2q the whole square minus 2 into பாரு 2 into 2 into 2 8 கரெக்டா இருக்கா? 2 into 2 into 2 8 கரெக்டா இருக்கா? qr கரெக்டா இருக்கா? இங்க 4r square எப்படி எழுதுறேன்? 2r the whole square. இப்ப பாரு a square minus 2ab plus b square வடிவில் இருக்காமா? ஃபார்முலா. அப்ப இது என்னவா இருக்கும்? del equal to a என்ன? மைனஸ் b என்ன? என்னமா பண்றீங்க? ஃபார்முலா தெரியுமா தெரியாதம்மா? ஏமா நான் கரெக்டா பிரிச்சு எழுதி வைக்க வேற காமிச்சிருக்கேன். அப்படியே முடிக்கிறேன். a square plus b square minus 2ab இருக்கு என்னமா கரெக்டா? அந்த வேல்யூ நான் மாத்தல. 2 into 2 into 2 என்னது? 8 qr. நான் எதுவுமே சேஞ்ச் பண்ண கிடையாது. அந்த வேல்யூ பிரிச்சு எழுதிக்கிறேன். ஃபார்முலா வடிவே நான் எழுதிக்கிறேன். அப்ப என்ன அங்க வரும்? இந்த ஹோல் ஸ்கொயர் கரெக்டா இருக்கு பாரு. பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா வந்துச்சா? இது என்னது இது? Perfect square. Therefore the roots are real. Rational. Irrational real தான். இது ரொம்ப முக்கியமான क्वेश्चनமா. ரூட்ஸ் ஆர் என்னது? பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ல எழுத முடிஞ்சது அப்படினா அத நம்ம என்ன சொல்லலாம்? என்னன்னு சொல்லலாம்? ரேஷனல் ரூட்ஸ்னு சொல்லலாம். இது 4 வெளிய எடுத்து கூட நீ சொல்லலாம். புரியுதா? என்ன இது? அல்லது இப்படியோட சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? 4 வெளிய எடுத்தீனா q ஸ்கொயர் minus 2qr plus r ஸ்கொயர்னு இருக்கா பாரு. 4 வெளிய எடுத்தனா q ஸ்கொயர் minus 2qr. 4 வெளிய எடுத்தா மீதி ரிமைனிங் 2 இருக்கும். இங்க 1. அப்ப இது பாரு அது சேம் தான். அப்ப 4 into பாரு a ஸ்கொயர் minus 2ab plus b ஸ்கொயர் ரெண்டா இருக்கு பாரு. அப்ப சொல்லுங்களா? அப்ப q minus r the whole square. இதை நம்ம எப்படி சொல்லலாம்? இது டோட்டலா ஸ்கொயர் பண்ணோம்னா 2 into q minus r the whole square னு எழுதலாம். எப்படினாலும் எழுதலாம். இதுதான் பண்ணலாம். இதுக்கப்புறம் நீ எது வேணுமா அப்படி எழுதிக்கலாம். இது வரணும். சொல்றது புரிஞ்சுதா? இம்பார்ட்டன்ட். ரேஷனல் ரூட் வந்து ரொம்ப முக்கியமா. சில கான்செப்ட்லாம் நான் சொல்லிடுறேன். இங்க பாரு நம்ம காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரம் படிச்சிருப்போம். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரம்னா என்ன? a பிளஸ் ஐபின்னு ஒரு ரூட் ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. a மைனஸ் ஐபி ரூட்டா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். எப்ப ரூட்டா இருக்கும்? a கமா b என்னவா இருக்கும்? அதான் முக்கியம். a கமா b என்னவா இருக்கும்? a கமா b என்னவா இருக்கும்? அவ்வளவுதான். இந்த இம்பார்ட்டன்ட் தியரம் நம்ம நடந்திருக்கோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ரேஷனல் ரூட் தியரத்துக்கும் நீங்க படிச்சிருப்பீங்க. a பிளஸ் ரூட் பி அப்படின்னா இது a மைனஸ் ரூட் பி ஆர் இன்னொரு ரூட்டா இருக்கும். எப்ப இங்க b என்னவா இருக்கும்?
சொல்லுமா யாராவது அப்படியே நிக்கிறீங்க பேசாம. எது ரேஷனல் நம்பரா இருக்கும்? ரெண்டுக்குமே வா. சரி, ஒரு ரேஷனல் நம்பர் எடுக்கிறேன். இதுக்கு ரேஷனல் நம்பர், இதுக்கு இதுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பரு. இல்லையா? அது டோட்டலா சேர்ந்து தானே காம்ப்ளெக்ஸ் நம்பரு. a plus ib ஃபார்ம். எல்லா நம்பரும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான், அது வேற விஷயம். எல்லா நம்பரும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தாமா. என்ன முடிக்கிறீங்க? எல்லா நம்பருமே என்னதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருந்தா ஒவ்வொரு நம்பரா வரும். எல்லாமே தலைமை யார் தான்? காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான், சி தான். அதுக்குள்ளதான் என்ன இருக்கும்? ரியல் அண்ட் இமேஜினரி இருக்கும். இந்த ரியல்குள்ளதான் என்ன இருக்கும்? ரேஷனல் அண்ட் இரேஷனல் இருக்கும். இந்த ரியல்குள்ளதான் மற்றது எல்லாமே வரும். என்னது? ஹோல் நம்பர், இன்டிஜர் எல்லாமே எங்கதான் வரும்? ரியல்குள்ளதான் வரும். முடிக்கிட்டுலாம் நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இங்க வந்து எதுவுமே தெரியாத உட்காந்துருக்கீங்களா? சரி சொல்லுங்க, பார்த்தாவது சொல்லுங்கம்மா. அதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அது. காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரம் அண்ட் இரேஷனல் ரூட் தியரம். அந்த அதுக்கு கரெக்டுமா, இரேஷனல் ரூட் தியரத்துக்கு கரெக்ட். நாம படிச்சிருக்கோம். ஸ்டேட்மெண்ட் எல்லாம் மனப்பாடம் பண்ண சொன்னாங்க. கேள்வி கேட்கிறேன். வித் ரியல் கோஎஃபிஷியன்ட் இருக்கா? இருக்கா இல்லையா? இது என்னவா இருக்கணும்? a, b என்னவா இருக்கணும்? ரியல் நம்பர்ஸா இருக்கணும். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரம் மறந்துடாத, மாத்தி கூட கேட்பான். அப்ப இங்க ரேஷனல் ரூட்டுக்கு a, b என்னவா இருக்கணும்? இரேஷனல் ரூட் தியரம் a, b ரேஷனலா இருக்கணும். இந்த ரூட்டுக்குள்ள ரூட் போடுவியா? சொல்றது புரியுதா இல்லையா? அதாவது இப்ப 3 பிளஸ் ரூட் 3 இருந்துச்சுன்னா நாம என்ன அனதர் ரூட் என்ன சொல்றோம்? 3 மைனஸ் ரூட் 3 சொல்லலாமா? அப்போ இந்த b இது aங்கிறது இங்க 3a, bங்கிறது என்னதான்? 3 தான். அப்ப b என்ன? இது நம்பர் b ஈக்குவல் டு 3. இது ரேஷனல். இங்க வந்து எழுதிக்கிறோம் a பிளஸ் ரூட் ஆஃப் b. ரூட்டுக்குள்ள இருக்கிறதா b. ரூட்டுக்குள்ள என்ன இருக்கு? 3. அது என்னவா இருக்கணும்? ரேஷனல் நம்பரா இருக்கும். இருக்குப்பா. Theorem 3.3. P and Q are rational numbers such that root 3q. அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. P plus root of q is a root of a quadratic equation with rational coefficient. அதை அண்டர்லைன் பண்ணி காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் ரூட் தியரத்துல ரியல் கோஎஃபிஷியன்ட், இங்க வந்து என்னது? ரேஷனல் கோஎஃபிஷியன்ட். ரொம்ப முக்கியம். தியரம் 3.3. ஏதோ இப்படியும் படிக்கிறாங்க. இன்டீரியர் ஒன்றும் கேட்பான். புரியுதா? இல்லையாமா? சரி, இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். அதெல்லாம் யாரு சொல்றேன்? சொல்லுங்க. இது ஒரு ஈக்குவேஷனுடைய ரூட்டா இருக்கு அப்படின்னா, ஆனால் ஒரு ரூட் எப்படி இருக்கும்? இருக்குமா? இருக்காதா? ரூட்ல மைனஸ் இங்க சொல்லு என்னன்னு. இது ஒரு ஈக்குவேஷனுடைய ரூட்டா இருக்கு.
சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் எ ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். அதானே ரூட்ஸ். எக்ஸுக்கு எக்ஸ் வேல்யூ தான் இது. எக்ஸுக்கு பதிலாக நீ இப்போ இதை போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0. அதான் ரூட். அது தெரியுமா தெரியாது? ஒரு ஃபங்க்ஷன்ல கொண்டு போயிட்டு எக்ஸுக்கு பதிலாக ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம்னா ஆன்சர் 0 வந்தா என்ன வேல்யூ எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணா அதுக்கு பேர் தான் என்னது? ரூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது சொல்லுங்க பாருங்க. இப்ப இதை வச்சு நம்ம டிஃபைன் பண்ண முடியுமா? முடியாதா? ரூட். அவ்வளவுதான். ஏமா இது 3 மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் I இமேஜினரி பார்ட். ரிமைனிங் என்ன இருக்கும்? √3. கரெக்டா? ரூட் ஆஃப் மைனஸ் என்ன எழுதலாம்? ரூட் ஆஃப் மைனஸ் சொன்னா ஐன்னு எழுதலாம். இப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? 3. அப்ப இன்னொரு ரூட் என்னவா இருக்கும்? இப்ப 3 பிளஸ் I√3 என்னவா இருக்கும்? அனதர் ரூட்டா இருக்கும். இல்லைன்னா கொஸ்டின் கேட்பாங்க, கொஞ்சம் வித்தியாசமா கேட்பாங்க. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் படிக்கிறோம். படிச்சோமா இல்லையா? எத்தனா சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்? நடத்தி முடிச்சிட்டோம். 1 2 முடிஞ்சுது. அப்புறம் என்ன ரூட் ஆஃப் மைனஸ் வந்துட்டு சார் அப்படி ஒன்னே வராது சார். ஏழு நம்பர் வராது, காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சு இன்டீரியர் கொஞ்சம் பார்த்துக்குவோம். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் இல்லை நமக்கு. ஆனா என்ன இருக்குது? கான்செப்ட் இருக்கு, பார்த்துங்க. சரிம்மா. சரி, அனதர் ஒன். இப்போ கியூபிக் இப்போ ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கோ. x³ minus 3x² plus x minus 1 equal to 0 அப்படின்னா இதுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கும்? 3 ரூட்ஸ். எப்படி சொல்ற? டிகிரி ஆஃப் த பாலினாமியல் அதானே? நெக்ஸ்ட் ஹையர் ஆர்டர், ஹையர் டிகிரி என்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன அத்தனை ரூட்ஸ் கண்டிப்பா இருக்கும் நம்ம சொல்லுவோம். கரெக்டா? சரி, அப்போ புரியுதாமா? அப்ப என்ன மீனிங் அப்படின்னா இது கியூபிக்னா ஒரு கர்வா வரும். அது கண்டிப்பா என்ன பண்ணும்? எக்ஸ் ஆக்சிஸ்ல எத்தனை இடத்துல இன்டர்செக்ட் ஆகும்? மேக்ஸிமம் 3. எக்ஸ் ஆக்சிஸ்ல 3 இடத்துல இன்டர்செக்ட் ஆச்சுன்னா நம்ம ரியல் ரூட் கிடைக்கும். அப்பதான் என்ன பண்ணும்? ரியல் ரூட்ஸ் கிடைக்கும். எக்ஸ் ஆக்சிஸ்ல இப்ப நான் இந்த ஈக்குவேஷன் நான் சும்மா ரஃபா டிரா பண்றேன். இப்படி போகுதுன்னு வச்சுக்கோ, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. சும்மா நான் ஏதோ ஒரு கிராஃப் போடுறேன். அப்போ இங்க எத்தனை இடத்துல இன்டர்செக்ட் ஆயிருக்கு? அப்போ 2 ரியல் ரூட் இருக்கும். அந்த கர்வுக்கு எத்தனை ரியல் ரூட் இருக்கும்? 2 ரியல் ரூட். புரியுதா? இப்ப இது எக்ஸ் ஆக்சிஸ்ல டச் ஆகல அப்படின்னா அது என்ன ரூட் ஆயிடும்? இமேஜினரியா போகும். புரியுதா? என்ன நம்ம சொல்லியிருக்கிறோம். சரி, கவனிங்க. சொல்லுமா அடுத்த சம் எக்ஸாம்பிள். 8.14. நான் சும்மா சொல்றேன். ஒரு சர்க்கிள் நான் எடுத்துக்கிறேன். ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கிறேன். எப்படிலாம் நமக்கு ரெண்டும் எப்படிலாம் நமக்கு ஒரு இடத்துல இப்படி வருமா? இது பேர் என்ன? டேஞ்சன்ட். வெரி குட். இது என்ன சொல்லுமா? இப்படிலாம் இருக்கும். கரெக்டா? இது மேல ஏதாவது ஆன்சர் வருமா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் சர்க்கிள் லைன் எடுத்துட்டேன். அந்த ஸ்ட்ரெயிட் லைனும் சர்க்கிளும் டச் ஆகலாம். அந்த ஸ்ட்ரெயிட் லைனும் சர்க்கிளும் என்ன இன்டர்செக்ட் ஆயிருக்கு? 2 இடத்துல. அப்புறம் 3வது இன்டர்செக்டே ஆகல. கரெக்டா? இது டச் ஆயிருக்கு. டேஞ்சன்ட் ஒரு இடத்த டச் ஆயிருக்கு. இது 2 இடத்த இன்டர்செக்ட் ஆயிருக்கு. இது என்னது? இன்டர்செக்டே ஆகல. அப்ப மேக்ஸிமம் எத்தனை இடத்துல இன்டர்செக்ட் ஆகும்? சர்க்கிள் அண்ட் லைன் மேக்ஸிமம் எத்தனை இடத்துல இன்டர்செக்ட் ஆகும்? 2. சரி, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? இது இந்த லைனுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? சர்க்கிள் மேல ஏதாவது 2 புள்ளி எடுத்து ஜாயின் பண்ணா அது பேர் என்னமா? சர்க்கிள் மேல ஏதாவது 2 பாயிண்ட் எடுத்து ஜாயின் பண்ணா அந்த லைனுக்கு பேர் என்ன? புரியுதா இல்லையாமா? நான் இதை டேஞ்சன்ட்னு சொன்னேன். ஒரு சர்க்கிள் இருக்கு.
சரி, ஒரு சர்க்கிள்ல சென்டர் வழியா பாஸ் ஆகக்கூடிய இந்த லைன் பேர் என்ன? அப்ப அதுக்கு நீ பாட்டு டயாமீட்டர்னு சொல்ற. நான் பாட்டு ஒரு சர்க்கிள் சென்டர்ல ஒரு லைன் போகுது அப்படின்னா நீ பாட்டு டயாமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டீங்களா? எப்படி டயாமீட்டர்னு சொல்றேன்? சரி, நான் கேட்கறேன், இரு வரேன். இது சென்டர் கரெக்டா? இப்ப இந்த சென்டர் வழியா நான் இதுக்கு பேர் டயாமீட்டரமா? இல்ல டயாமீட்டரா? நான் வந்து லைன் பேர் டயாமீட்டரமா? நான் இது ஏன் அப்ப அது சொல்ல டயாமீட்டரான்னு கேக்குறேன். ஆமா, சே எஸ் ஆர் நோ. சரி, இது சென்டர். இப்போ என்னது? சரி, அந்த டயாமீட்டர் அந்த சர்க்கிள் மோட என்னன்னு சொல்லுவோம்? இந்த லைன்ஸ் பேர் பிகெஸ்ட் கார்ட். கரெக்டா? அப்போ ஒரு சர்க்கிள் மேல நான் எனி 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டு டிரா பண்றேன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? கார்டுன்னு சொல்லுவோம். CHORD. படிச்சியா இல்லையா? புரியுதா? அதான் நம்ம கேட்டுருக்கிறேன், அப்படியே உட்காந்துருக்கிறேன். சரி, இததான் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. கவனி, படி பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணு. கொஸ்டின் ரீட் பண்ணுமா? எஸ், ஒரு ஸ்ட்ரெயிட் லைனும் ஒரு சர்க்கிளும் அதிகபட்சமா 2 இடத்துல இன்டர்செக்ட் ஆகணும்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அதிகபட்சமா எத்தனை இடத்துல இன்டர்செக்ட் ஆகணும்? அப்ப என்ன ப்ரூவ் பண்ண, என்ன ஈக்குவேஷனும் நமக்கு கிடைக்கும்? சொல்லுமா? ஒரு ரெண்டு கர்வ் வந்து மீட் ஆகுது, இன்டர்செக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோ. இப்ப என்ன கிடைக்கும்? ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆனா லீனியர், 2 இடத்துல இன்டர்செக்ட் ஆனா குவாட்ராட்டிக்கா கிடைக்கும். அப்ப நம்ம குவாட்ராட்டிக் ப்ரூவ் பண்ணோம். கவனி, the equation of circle general form என்னமா? Yes, x square plus y square equal to a square. x square plus y square equal to a square. அதாவது passing through center வந்து எப்படி இருக்கும்? 0,0 இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன். சென்டர் என்னவா இருக்கும்? 0,0 இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன். இல்லைன்னா அது என்ன ஃபார்மேட்னா எப்படி வேணாலும் இருக்கலாம்லப்பா. என்னமா அதிகமா சொல்றேன், என்ன அப்படி முடிகிறீங்களா? இப்போ இது 0,0 எடுத்துக்கிறேன். இங்க ஒரு சர்க்கிள் எடுக்கிறேன். இது சென்டர் 0,0வா? இல்ல தானே? இது 0,0னா இது சம்திங் ஏதாவது இருக்கும். எப்படி இருக்கலாம்? ஒரு 3,4 இருக்கலாமா? ஆமா தானே? இப்ப இந்த சர்க்கிளுக்கு தான் நீ என்ன எழுதணும்? ஈக்குவேஷன் x square plus y square equal to a square. ஜெனரலா எழுதணும்னா x minus h the whole square plus y minus k the whole square equal to a square அப்படின்னு எழுதணும். புரியுதா? அந்த h, k தான் சென்டர். h, k தான் சென்டர். இங்க நீ 0 போட்டீங்கன்னா என்ன ஆகும்? இங்க 0, x minus 0 x, y minus 0 என்ன ஆகும்? y ஆ மாறும். x square plus y square ஆன்சர். புரியுதா? சரி, நம்ம இதை எடுத்துட்டு போடலாம். சரி, சொல்லுங்க பாக்கலாம். அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் என்னப்பா? y equal to mx plus. இப்போ நான் என்ன பண்றேன்? ஈக்குவேஷன் 1ல ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். cos y equal to mx plus c in equation 1ல கொண்டு போய் நான் போடுறேன். சொல்லுங்க பார்க்கலாம். x square plus y க்கு பதிலா mx plus c the whole square equal to a square. கரெக்டா? எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இது அப்படியே விட்டுறலாம். இது எதுவும் கேன்சல் ஆகுமா? இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ் கேன்சல் ஆகுமா? இதுவும் பிளஸ் இதுவும் பிளஸ் ரெண்டுமே என்ன பண்ணணும்? ஆட் பண்ணா 0 வராது. அப்ப இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது. இது a plus b. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணவே தேவையில்ல. இருந்தாலும் உனக்கு புரியணும்னு நான் எக்ஸ்பேண்ட் பண்றேன். x square a plus b the whole square m square x square plus c square plus 2mcx. கரெக்டாமா? plus a square இருந்தாலும் minus a square. a square plus b square plus 2ab எழுதிருக்கேன். a square
plus b square plus 2ab அதான் நாங்க எழுதுறோம். அப்ப இதனோட டிகிரி என்னது? quadratic equation தானே, 2 தானே. that is என்னது? it is quadratic. டிகிரி என்ன இருக்கு? 2 இருக்கா? அப்ப எத்தனை இடத்துல இன்டர்செக்ட் ஆயிருக்கும்? அப்ப மேக்ஸிமம் எத்தனை இடத்துல இன்டர்செக்ட் ஆயிருக்கும்? 2. ஏன் மேக்ஸிமம் சொல்றேன்? சார் பவர் 2 வந்துருக்கு, அப்ப 2 ரூட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டியதானே. ஏன் மேக்ஸிமம் சொல்றோம்? ஈக்குவல் ரூட்ஸா கொடுக்கலாம்ல. சொல்றது புரியுதா இல்லையா? என்ன பண்ணலாம்? ஈக்குவல் ரூட்ஸா கூட இருக்கலாம். அப்ப ஒரே இடத்துல டச் ஆகுதுன்னா ஒரே ஒரு ரூட் தான் இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் x minus 3 the whole square, x square plus 9 minus 6x equal to 0. இதுக்கு என்ன ரூட்? ஆன்சர் தான் ஈக்குவல் ரூட்ஸ். இல்லையா? சேம் ஆன்சர் 3,3 தான். ஓ மேக்ஸிமம் எத்தனை இடத்துல இன்டர்செக்ட் ஆகலாம்? 2. அதான் கொடுத்துருப்பாங்க. டைம் என்ன எவ்வளோ நேரம் இருக்கு? எவ்வளோ நேரம் இருக்கு? 20 minutes இருக்கா? சரி ஓகேமா. therefore the circle and straight line சொல்லுங்க. circle and straight line intersect. சொல்லுங்களேம்மா, முடிக்கிறீங்க அப்படியே. cannot intersect more than 2. that's all. ரெண்டுக்கு மேல போகாதுன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு சமன்பாடு பார்த்துவா. சரி 3.2 நான் போட்டுருமா? ஆல்ரெடி சொன்னேன். கண்டிப்பா கொடுத்துருப்பேன். செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபர்ஸ்டே கொடுத்துருப்பேன். நான் போன 3.1ல இதே மாதிரி சொன்னா அவன் போட்டுருந்தோம். சொல்லு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்லி உடனே முடிச்சிடலாம். அப்புறம் எழுதிக்க. பேசாத கவனி. சொல்லுமா. நேச்சுரல் ஆஃப் ரூட் கேட்டுக்காங்களா? 2x square plus kx plus k equal to 0. நேச்சுரல் ஆஃப் ரூட் k வேல்யூ வந்து கேட்டுப்பாங்க. சரியா? if k is real, discuss the nature of roots of the polynomial equation satisfactory in terms of k. கவனி. சொல்லுமா. ax square plus bx plus c equal to 0. இப்ப a வேல்யூ என்னமா? a வேல்யூ 2, b வேல்யூ c வேல்யூ k. கரெக்ட்டா? அப்ப டிஸ்கிரிமினன்ட் சொல்லுங்க. இத வச்சு தான் நேச்சர் ஆஃப் ரூட் செக் பண்ண முடியும். அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். k is common வெளிய எடுத்துக்கோ. இப்ப என்ன இருக்கும்? k இருக்கும் மைனஸ் k வெளிய எடுத்தா மீதி என்னது? கவனிங்க, ஒரு ரியல் லைன் டிரா பண்ணிக்கலாம். ரியல் லைன்னாவே நமக்கு என்ன தெரியணும்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. ரியல் லைன்னாவே கிராஃப்ல தான் டிரா பண்ண முடியும். சரியா? சரி சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இங்க என்ன வருமா? k வேல்யூ நல்லா கவனி. இது ஈக்குவல் டு 0 கொடுத்தீங்கன்னா k ஈக்குவல் டு 0வா? இன்னொரு வேல்யூ என்ன கிடைக்கும்? 8. அப்போ ஒரு வேல்யூ என்ன கிடைக்கும்? 0. இன்னொரு வேல்யூ என்ன கிடைக்கும்? 8. இப்ப இதை இன்டர்வலா பிரிக்கணும். நீ நல்லா கவனிங்க. சொல்லு பாக்கலாம்.
ஃபர்ஸ்ட் கேக்கு 0 போட்டுனா நான் பிரிச்சுக்கிட்டேன் நான் டெல் வேல்யூ என்னன்னு பிரிச்சுக்கலாம். அப்புறம் ரூட்ஸ்ன்னு சொல்லலாம். சொல்லுங்க. கேவுக்கு 0 போட்டா அண்ட் கே ஈக்குவல் டு 8 போட்டா டெல் வேல்யூ என்ன வரும்? 0வா? கேவுக்கு 0 போட்டினா 0 into anything 0 and 8 போட்டினாலும் 8 minus 8 என்னது? 0 ஆயிடும். அப்ப ரூட்ஸ் டெல் 0. டெல் 0னா ரூட்ஸ் என்னமா? ரியல் அண்ட் ஈக்குவல். அடுத்து சொல்லுங்க போலாம். கவனி. இப்ப நீங்க இதை மட்டும் சொல்லியிருக்கிற, இந்த இடம் மட்டும் தான் சொல்லியிருக்கிற. இப்ப 0க்கு 8க்கு நடுவில் என்னமா இருக்கும்? ஏதோ நம்பர் சொல்லு. ஏதோ நம்பர் சொல்லுமா? 5வா? சரி போடு பார்க்கலாம். 5 போட்டினா என்ன கிடைக்கும்? 5 into 5 minus 3. 5 minus 8 என்ன? -3. அப்ப 5 into -3 என்ன கிடைக்கும்? அப்போ டெல் கே இந்த இன்டர்வலுக்குள்ள கவனி நல்லா. கே வேல்யூ 0க்கு அடுத்ததுல இருந்து 8க்குள்ள நீ போட்ட அப்படின்னா டெல் வேல்யூ என்னவா கிடைக்குது? 0 விட சின்னதா கிடைக்குது. என்னவா கிடைக்குது? நெகட்டிவா கிடைக்குது. என்ன கிடைக்குது உனக்கு? நெகட்டிவ். என்ன போட்டாலும் 1 கூட போட்டு பாரு. 1 into 1 minus 8 என்னது? -7. அப்ப 1 into -7 -7 நெகட்டிவ் தான் ஆன்சர் கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல ஆன்சர் என்ன கிடைக்குது உனக்கு? நெகட்டிவ் கிடைக்குது. அப்ப இங்க அடுத்தது போட்டு பார்க்கலாம். இந்த மீதி இருக்கிற ரெண்டு ரூட்ஸ் போட்டு பார்க்கலாம். ரெண்டு இன்டர்வல்ல சப்ஸ்டிட் பண்ணு. 0ல அந்த மைனஸ் இன்ஃபினிட்டில 0க்குள்ள என்ன நம்பர் சொல்லலாம்? மைனஸ் ஏதோ ஒன்று -1 -2 எல்லாம் நெகட்டிவ் தானே. எல்லாமே என்ன பக்கம்? 0க்கு லெஃப்ட் ஃபுல்லா நெகட்டிவ் தானே. ஏதோ ஒரு வேல்யூ போடு. 1 போட -1 போடுங்க. அப்ப -1 into -1 -8 என்ன கிடைக்கும்? -1 into இப்ப மைனஸ் இந்த மைனஸ் என்ன கிடைக்கும்? அப்ப இங்க என்ன கிடைக்கும் நமக்கு? பாசிட்டிவ். அந்தான போடுங்க. 8க்கு அடுத்தது போடுங்க. சொல்லுவா. 8க்கு அந்தான 9 போடுறீங்களா? அப்ப 9 into 9 minus 8 என்ன கிடைக்கும்? 1. அது என்னதான் கிடைக்குது? பாசிட்டிவ். அவ்வளவுதான்பா. இததான் கேக்குறாங்க. அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். இது நெகட்டிவ். நெகட்டிவ்னா ரூட்ஸ் என்னது? இமேஜினரியா? இங்க பாரு, ஈக்குவல் இங்க போட்டுட்ட. அதனால இங்க ஈக்குவல் வரக்கூடாது. k equal to 0, k equal to 8 அவன் சப்ஸ்டிட் பண்ணிட்டான். அதனால இங்க ஈக்குவல் வரக்கூடாது. அப்ப இந்த சைடு என்ன இருக்கும்? -infinity less than k less than எதுக்குள்ள? 0 and இதுவும் பாசிட்டிவ் தான், அதுவும் பாசிட்டிவ் தான். அங்க சொல்லுங்க. 8 less than k less than plus infinity. Therefore del value எப்படி இருக்கு? பாசிட்டிவா இருக்கு. Therefore roots are அவ்வளவுதான்பா. That's our answer. Table போட்டுக்கோ. ஓகேம்மா, எழுதிங்க.